அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப நன்றி என்ன இவ்வளோ அழகான ஒரு இவெண்ட்டுக்கு இன்வைட் பண்ணதுக்கு. நிஷாந்த் அவர்கள் இருக்காங்களா? எங்கே இருக்காங்க? தேங்க்யூ நிஷாந்த். நீங்கள் கால் பண்ணப்போ சொன்னீங்க வி ஆர் த வர்ச்சுவல் வாரியர்ஸ் ஆஃப் தளபதி அப்படின்னு. வி ஆர் நாட் த வர்ச்சுவல் வாரியர்ஸ், வி ஆர் த ரியல் வாரியர்ஸ். இது என்னப்பா ஈவெண்ட் அப்படின்னு கேட்டேன். தாவேகாவை சப்போர்ட் பண்ண இன்ஃப்ளூயன்சர்ஸோட ஒரு மீட் அப்படின்னு சொன்னாங்க. அகேன், we are not the influencers, we are the believers. நம்பினோம், என்றும் நம்புவோம். தளபதியை நம்பினோம், எங்களை நாங்கள் நம்பினோம். ஒரு மாற்றம் மிக முக்கியமாக தேவை அப்படின்னு நம்பினோம். அந்த நம்பிக்கை தான் நம்ம தளபதி. நம்ம ஜனநாயகத்தை ரொம்ப 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 சந்தோஷமா பார்த்துப்பாங்க நம்ம ஜனநாயகன். இது 100 நாள் கிடையாது, 100 வருஷம் ஆளும் நம்ம தாவேகா. இதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. திமுக ஆட்சிக்கு ஒரு மிக்க நன்றி சொல்லிட்டு, வணக்கம் ஐயா, நன்றி ஐயா, கிளம்புங்க, காத்து வரட்டும், அவ்வளோதான். இதுக்கு மேலே சொல்றதுக்கு வர்த்தில்லை. இன்னைக்கும் கூட எதிர்கட்சி தலைவராக நம்ம உதயநிதி சார் அவர்கள் சட்டமன்றத்தில் ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ காரில் வரும்போது கேட்டேன், நமக்கு தெரியும் பவுடர் அமைச்சர் யாரு, பிஜேபி அமைச்சர் யாரு அப்படின்னு. பவுடர் அமைச்சர் யாருன்னு ஊருக்கே தெரியுது. யாரு சொல்லுங்களேன்? மொத்த தமிழ்நாட்டுக்கே ப்ளீச்சிங் பவுடர் அடிச்சு ஒயிட் வாஷ் பண்ணி 5 வருஷமா நீங்க பண்ணதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அதனாலதான் மக்கள் முடிவு செஞ்சு ரெஸ்ட் எடுத்துக்கோங்கன்னு அமைச்சிருக்காங்க. 6 மாசம் நம்ம டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம்னு சொன்னாரு ஸ்டாலின் ஐயா அவர்கள். 6 செகண்ட் கூட உட்கார முடியாம ஒரு ஃபோமோல மொத்த கட்சி இருக்கு. ஃபோமோனா என்ன தெரியும்ல? ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். இனிமேல் மிஸ் மேல மிஸ் தான். இனிமேல் வாய்ப்பே கிடையாது. இனிமேல் வெற்றி மேல வெற்றி பார்க்க போறது ஒன் அண்ட் ஒன்லி அவர் தாவேகா ஆட்சி தான், நம்ம தளபதி தான். அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா நாங்க இருக்கோம். இவ்வளோ நாள் எலெக்ஷனுக்கு முன்னாடி 2 வருஷமா டே 1ல இருந்து, நான் மட்டும் கிடையாது, நீங்களும் டே 1ல இருந்து தாவேகாக்கு பின்னாலே, நம்ம தளபதி பின்னாலே நம்ம இருந்திருக்கோம். இப்போ தளபதி கூட, தளபதி பக்கத்துல நம்ம நிற்கிற நேரம். கண்டிப்பாக ஒவ்வொரு தருணத்திலையும் நம்ம தளபதி கூட நம்ம இருப்போம். எந்த கட்சி போஸ்டிங் ஆசைப்பட்டோம், என்ன மினிஸ்ட்ரிக்கு ஆசைப்பட்டோம் நான் பேசல. டே 1லேருந்து நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்ம தளபதி மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கைனால தான். அது என்றும் இருக்கும். இப்போவும் நேற்று கூட ஒரு பேட்டியில் கேட்டாங்க, நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்க அப்படின்னா தாவேகால ஒரு என்ட்ரி கொடுக்கதா இப்படி பேசுகிறீங்களா? சத்தியமாக இல்லை, நீங்களே கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன். ஏன்னா தாவேகா மேலே மிக மிக மரியாதையும் நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. ஆனால் அது என்னோட ஜேர்னி கிடையாது. ஒரு போஸ்டிங்கு ஆசைப்பட்டு தான் நான் இவ்வளோ நாள் பேசியிருக்கேன் அப்படின்னு யாருமே நினைக்க கூடாது. ஏன்னா அது போய், ஐ டோன்ட் வாண்ட் டு பி இன் பாலிட்டிக்ஸ். ஐ வாண்ட் டு பி த வாய்ஸ் ஆஃப் பீப்புள் ஆல்வேஸ். அவ்வளோதான் என்னோட லட்சியமே. அதுக்காக தான் இவ்வளோ நாள் நான் பேசியிருக்கேன். 100 வருஷம் நம்ம தளபதி நல்ல சந்தோஷமா இருந்து நம்ம மக்களை சந்தோஷமா பார்த்துக்கணும். அது நான் பார்க்கணும். அவ்வளோதான் என்னோட ஆசை. என்னைக்கும் நம்ம ஜனங்களோட குரலாக நம்ம இருக்க வேண்டும். அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அது நாங்கள் தட்டி கேட்கணும். அது யாரா இருந்தாலும் சரி. இவ்வளோதான் என்னோட பாலிசி. இது பண்ணாலே போதும். தாவேகா வெற்றி மேலே வெற்றி பார்க்க போகுது. சிஎம் மட்டும் இல்லை, பிஎம் ஆக வர வேண்டும் நம்ம தளபதி. Every day is a fight.
இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா வரலாற்றிலேயே முதல் முறையாக நின்று ஜெயிச்சு காட்ட ஒரே முதல்வர் நம்ம முதல்வர் தான். திஸ் இஸ் அ ஃபேக்ட், திஸ் இஸ் ஹிஸ்ட்ரி. ஹீ ஹஸ் கிரியேட்டட் ஹிஸ்ட்ரி. ஸோ இப்போ நம்ம பண்ண வேண்டியது டு பிரிங் தமிழ்நாடு, டு டெவலப் தமிழ்நாடு டு த ஹையஸ்ட் லெவல்ஸ் இன் எவ்ரி வாக் ஆஃப் லைஃப். அப்போ கான்ஃபிடெண்ட்டாக நம்ம வந்து பிஎம் கேண்டிடேட்டுக்கு நம்ம தளபதியை ரெப்ரசன்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். தப்பு கிடையாது, வை நாட்? பட் வி ஹாவ் டு ஷோ இட் இன் ரிசல்ட்ஸ். 100 நாள் தானே இருக்கு. ஸோ அதுக்குள்ளே இது பண்ணலையா, அது பண்ணலையா, இது பண்ணியிருக்கணும், அது பண்ணியிருக்கணும்னு சொல்கிறவங்க ஜோக்கர்ஸ் தான். டைம் எடுக்கும். இவ்வளோ வருஷம் நீங்கள் கூத்தடிச்சது நம்ம பார்த்துட்டு தானே இருந்தோம். ஒரு 100 நாள் நீங்கள் வெயிட் பண்ண முடியாதா? மாற்றம் வரும், கண்டிப்பாக மாற்றம் வரும். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதத்துலேயும் மாற்றம் வரும், கொண்டு வருவாங்க. டைம் எடுக்கும். ஸோ பொறுமையாக இருந்தும் நம்ம பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருந்து நம்ம தாவேக ஆட்சிக்கு, நம்ம முதல்வருக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சப்போர்ட் கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரமாக நம்ம மாற்றங்கள் பார்க்குறோம். அண்ட் ஒரு விஷயம் நான் இங்கே சொல்லணும். சவுக்க சாரை மீட் பண்ணேன் ஒரு பேட்டியில் ரீசன்ட்லி. ஸோ அங்கே நான் நிறைய விஷயங்கள் கேட்டேன். சவுக்க சார் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த இன்சிடெண்ட் டைமில். நான் ஒரு வாட்டி அவங்க அம்மாவுக்கு நடந்த ஒரு இன்சிடெண்ட்டுக்கு நான் குரல் கொடுத்துருந்தேன். ஸோ திமுக ஆட்சியில் அவங்களுக்கு நடந்த ஒரு டார்ச்சர், மிக கேவலமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அவங்க அம்மா வீட்டில் இருக்கும்போது சாக்காடை அப்படி அள்ளி போட்டு டேபிளில் போட்டு எவ்வளோ நொந்திருப்பாங்க அவங்க அம்மா. இப்போ இல்லை அவங்க. ஸோ அப்போ நான் குரல் கொடுத்துருந்தேன். அது அவங்க ஞாபகம் வச்சு இந்த பொண்ணு தான் அன்னைக்கு எனக்கு பேசியிருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கெல்லாம் அவ்வளோ நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். ஸோ அப்போது நிறைய விஷயங்கள் நம்ம பேசினோம். ஒரு விஷயம் ஆனால் எனக்கு வந்து மனசில் உட்காரல. அது கரூர் சம்பவத்தை பற்றி நம்ம சிஎம் சார் வந்து, நம்ம விஜய் சார் வந்து டெல்லியில் இருக்கும்போது அந்த இன்வெஸ்டிகேஷன் டைமில் அவர் ஒரு போஸ்ட் போட்டார். சிபிஐக்கு எல்லா எவிடன்ஸு கிடச்சிருச்சு, இனி அவ்வளோதான் அப்படின்னு. எனக்கு அப்படியே மனசு உடைஞ்சு போச்சு. ஏன்னா அன்றும் இன்றும் என்றும் நான் நம்புகிற ஒரு விஷயம், கரூர் சம்பவத்துக்கு நம்ம தளபதி காரணம் கிடையாது கிடையாது கிடையாது. தளபதி மேலே எந்த தப்பும் கிடையாது கிடையாது கிடையாது. நான் கரூர் போயிருக்கேன். நான் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை மீட் பண்ணியிருக்கேன். அவங்க கூட நான் நின்றுருக்கேன். அந்த வலி வேதனையில் நான் பக்கத்தில் அவங்க கூட இருந்திருக்கேன். வேறு எதுவும் என்னால் பண்ண முடியல, ஆனால் அவங்க கூட நான் இருந்திருக்கேன். ஸோ நான் உறுதியாக சொல்கிறேன், அங்கே இருக்கிற மக்கள், நான் சொல்கிறத விடுங்க, அங்கே இருக்கிற மக்கள் சொல்கிறதே நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும் நான் எதுக்காக இது சொல்கிறேன் அப்படின்னு. இவ்வளோ உண்மைகள் எங்களுக்கு தெரிஞ்சும் எந்த எவிடன்ஸ் பற்றி சார் நீங்கள் சொல்கிறீங்க, என்ன அந்த எவிடன்ஸ் அப்படின்னா அது நான் சொல்ல முடியாது, வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இதெல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களான்னு தெரியல. பிஹைண்ட் வுட்ஸில் நான் பேசியிருக்கேன். பண்ணாங்கன்னா இந்த விஷயம் இருக்கும். ஸோ எந்த எவிடன்ஸும் சிபிஐ சைட்லேருந்து ரிவீல் பண்ணல, எந்த ஒரு கிளாரிட்டியும் சிபிஐ சைட்லேருந்து இல்லை. அப்படி இருந்தும் இந்த மாதிரி ஒரு நரேட்டிவ்ஸ் செட் பண்ணுற, இது ஒரு உதாரணமாக நான் சொல்கிறேங்க, நரேட்டிவ்ஸ் செட் பண்ணுற ஒரு கூட்டமே இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி எந்த கட்சிக்கும் இல்லாத ஒரு எதிர்ப்பு தாவேக்காக்கு இருக்குது. இது டெய்லி நீங்கள் சட்டமன்றத்திலே உட்காந்து தான் நீங்கள் உங்களால் பார்க்க முடியும். ஸோ என்னதான் பிரேமலதா மேம் வந்து நம்ம என்னதான் எதிர்கட்சிக்காரங்களாக இருந்தாலும் எதிரிங்கே கிடையாது, நம்ம சிஎம்க்கு நம்ம கூட இருப்போம், நம்ம சிஎம்க்கு ஒரு பிரச்சனைனா நம்ம வந்து கேட்போம் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர அந்த ரியாலிட்டிலே அது எதுவுமே நடக்கிறது இல்லை அப்படின்றது உங்களுக்கும் தெரியும். ஸோ எம்பி மீட்டிங் கூப்பிட்டா திமுக எம்பிஸ் அதிமுக எம்பிஸ் வர்றதில்லை, பாய்காட் பண்ணுறாங்க. சிட்டிங் சிஎம் மீட்டிங் கூப்பிட்டா அவங்க வரணுன்ற கூட அவங்களுக்கு அந்த ஒரு மதிப்பு, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. ஸோ மக்கள் மேலே இருக்கிற அக்கறையை விட அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிய வைக்கிறது தான் பெரிய விஷயமா பார்க்குறாங்க. இது வாஸ்தவம், இதுதான் நடந்துட்டுருக்கு. ஸோ we have to beat all the opposition not with words, with actions. பண்ணுவாங்க, நம்ம விஜய் சார் கண்டிப்பாக பண்ணுவாங்க. சைலண்ட்டாக இருப்பாங்க.
பண்ண வேண்டிய நேரத்தில் பண்ணுவாங்க, பேச வேண்டிய நேரத்தில் கரெக்டாக பேசுவாங்க. ஸோ இந்த நம்பிக்கையை என்றைக்கும் நம்ம விட்டுறக்கூடாது, நம்ம ஜனங்களை என்றைக்கும் விட்டுறக்கூடாது. லெட்ஸ் ஆல்வேஸ் பி த வாய்ஸ் ஆஃப் பீப்புள். லெட்ஸ் ஆல்வேஸ் விஷ் தளபதி more victories till the national level. அடுத்த வாட்டி இந்த ஃபங்க்ஷனில் PM ஜோசப் விஜய் சார் அவர்களோட 100 டே செலிப்ரேஷனில் நம்ம சந்திப்போம். என்ன சொல்றீங்க? வெற்றி நமது. பை த வே, ராகுல் காந்தி அவர்கள் வந்து ரொம்ப சூப்பராக பேசினாங்க. அவங்க ராகுல் காந்தி அப்படின்னு சொன்னப்போ நான் வந்து என்ன ராகுல் காந்தி வந்துட்டாரா அப்படின்னு பார்த்தேன். சார், ஒரு நாள் உங்களை மாதிரி நான் பேச கற்றுக்கணும் சார், கற்றுக் கொடுங்க சார். அண்ட் இங்கே வந்திருக்கிற லோயலா மணி சார், ரவுத்ரர் இப்ராஹிம் சார் அவர்களுக்கும், ராஜ்மோகன் சார் வந்தாரா தெரியல, நான் பார்க்கல. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். உங்களை நம்பி நாங்கள் இருக்கோம், கண்டிப்பாக கைவிட்டுற மாட்டீங்கன்னு நம்புகிறேன். நேற்று மரி வில்சன் சார் பார்த்தேன் ஒரு விழாவில். ஃபர்ஸ்ட் டைம் தான் நான் பார்க்குறேன். அவருக்கு நான் யாருன்னு தெரியாது. போன உடனே சார் வாழ்த்துக்கள் சார். யாருமா நீ அப்படின்னு பார்த்தாரு. இல்லை சார், நான் தாவேக்காக டே 1லேருந்து சப்போர்ட் பண்ணியிருக்கேன், அசம்பிளியில் கலக்குறீங்க சார் அப்படின்னு சொன்னேன். அப்படியே ஷாக் ஆகிட்டேன். அப்படியா அப்படின்னு. ஸோ அவங்களோட ரீசன்ட்லி ஒரு ஸ்பீச்னால கொஞ்சம் நிறைய டிபேட்ஸ் போச்சு. அதுக்கு உடனே அவங்க மன்னிப்பு கேட்டாங்க. பட் அங்கே நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, யார் எப்படி பேசுகிறாங்கன்றது இங்கே மேட்டர் கிடையாது. அவங்களுடைய ஆக்ஷன்ஸ் பாருங்க, அவங்க என்ன பேசுகிறாங்கன்றது பாருங்க. ஸோ சட்டமன்றத்தில் உட்கார்ந்தா தப்பு, நின்னா தப்பு அப்படின்னா எந்த விஷயமும் நடக்கிறதில்ல, நடக்க போகிறதில்ல. மக்கள் பிரச்சனையாக பேசுங்க அப்படின்னு மக்கள் வந்து காத்திருந்து பார்த்துட்ருக்காங்க. இவ்வளோ நாள் எந்த படம் FDFS போகலான்னு பார்த்த மக்கள் வந்து சட்டமன்றத்தில் எப்போ என்ன பேச போகிறாங்கன்றது அவ்வளோ ஆவலாக பார்க்குறாங்க. ஸோ தளபதி படம் நடித்தா நம்ம தியேட்டர் பக்கம் போவோம், தளபதி CM ஆனதுக்கப்புறம் நம்ம அசம்பிளி பக்கம் போவோம், அவ்வளோதான் விஷயமே. ஸோ எதிர்கட்சிக்காரங்களுக்கு ஒரு அட்வைஸ் தான், ப்ளீஸ் ஃபோக்கஸ் ஆன் த பிக் இஷ்யூஸ், நாட் த ஜுஜுபி இஷ்யூஸ் வேர் இவங்க இங்கிலீஷில் பேசினாங்க, இவங்க சரியாக பேசல அப்படின்றதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. விஷயத்தை கவனிங்க, மக்களுக்கு ஏதாவது செய்யுங்க, அவ்வளோதான். இது அப்போசிஷன்ஸ் எல்லாருக்குமே நான் சொல்கிற விஷயம். தேங்க்யூ.